ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பெரிய கொடிவேரி புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1996ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்துக் கொண்டும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே போலி பிறப்புச் சான்றிதழ் தயாரித்து 1 மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கருக்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்தில் இருந்து புரோக்கர்கள் மூலம் 1 மாத பெண் குழந்தையை 50,000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் வந்த நிலையில் போலீசார் இவர்களை கைது செய்து முக்கிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 46 இடங்களில் புதிய சாலைகள் அமைக்கும் பணி, சிறு பாலங்கள், புதிய கழிவறை கட்டுமான பணிகள் என 9,06,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மருவத்தூரில் இருந்து வன்னியர் சங்கம் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு 15 பேர் வேனில் புறப்பட்டு சென்ற நிலையில் சீர்காழி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் காயமடைந்த நபர்கள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக மாவட்ட இறகுப்பந்து கழகம் சார்பில் சிறுவர் சிறுமியர்களுக்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர் இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. 132 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கோப்பை சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறை காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காப்பாற்றச் சென்ற காவலர் ஒருவர் தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் நடைபெற்ற காவல் நிலையத்தில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி ஆய்வு மேற்கொண்டு இச்சம்பவம் குறித்து டிஎஸ்பி மற்றும் காவல்துறை ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலை விபத்தில் சிக்கி காயமடைந்த மயிலை போலீசார் மீட்டு சிகிச்சை அளித்தனர். பின்னர் டேனிஸ்பேட்டை வனத்துறை அதிகாரிகள் காயமடைந்த மயிலை மீட்டுச் சென்று உயிரியல் பூங்காவில் வைத்து பராமரித்து வரும் நிலையில் போலீசாரின் இந்த செயலுக்கு ஓமலூர் நகர மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்த தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உடலை கைப்பற்றி சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்பு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமைச்சர் திடீரென்று கோவில் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு கோவிலில் கூடுதல் விளக்குகள் பொருத்தவும், சேதமடைந்து காணப்படும் உலகம்மன் தேரையும் சரி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமியில் சுமார் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் கணித்திருந்த நிலையில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இதனால் நேற்று நள்ளிரவு திருவண்ணாமலை செங்கம் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடல் கிராமத்தில் பொதுமக்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் சேலை உள்ளிட்டவை அடங்கிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் SKP தென்னரசு கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்.
காரைக்கால் அருகே உள்ள தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் சார்பில் பச்சைப்பட்டு உடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை புதுக்கோட்டை கிளை மூலம் மத்திய அரசு நிறுவனம் கதர் கிராம வாரிய ஆணையத்தின் சார்பில் 20 நாட்கள் தொழிற்பயிற்சி நடத்தப்பட்டது. தொடர்ந்து தொழிற்பயிற்சி மூலம் தேர்ச்சி பெற்ற விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையின் சார்பில் 20 பயனாளிகளுக்கு 30,000 ரூபாய் மதிப்புள்ள லேத் மிஷின் கூடிய தொழில் கருவி வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.